நட்சத்திர வேட்பாளர்கள் பகுதியில் நாள்தோறும் தேசிய மாநில அளவிலான தலைவர்களையும் அவர்கள் போட்டியிடும் தொகுதிகளையும் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் சுஷ்மா ஸ்வராஜை தொடர்ந்து தென்காசி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் புதிய தமிழகம் கட்சியின் தலைவரும் வேட்பாளருமான டாக்டர் கிருஷ்ணசாமி பற்றி இப்ப பார்ப்போம். 1986 ஆண்டில் மருத்துவத்தில் முதுகலை படிப்பை முடித்தவர் டாக்டர் கிருஷ்ணசாமி. 1993 ஆண்டு இவர் புதிய தமிழகம் கட்சியை தொடங்கினார். இவர் தனது சமுதாய மக்களுக்காக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார். பல போராட்டங்கள் இவரை தனித்து அடையாளப்படுத்தி இருக்கின்றன. 1996 ஆண்டு முதல் இவரது கட்சி தேர்தலில் போட்டியிடத் தொடங்கியது. 96 ஆண்டில் நடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் ஒட்டப்பிடாரம் தொகுதியில் போட்டியிட்டு இவர் வெற்றி பெற்றார். இவரது அடுத்தடுத்த சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல் முயற்சிகள் வெற்றி பெறாத நிலையில் 2011 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி வைத்து ஒட்டப்பிடாரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தற்போது திமுக கூட்டணியில் இவர் தென்காசி மக்களவை தொகுதியில் போட்டியிடுகிறார். முக்கியமாக நாங்கள் தென்காசியை தேர்ந்தெடுப்பதற்கு காரணம், தென்காசியிலே நாங்கள் வெற்றி பெறுவதன் மூலமாக தென் தமிழகத்துக்கு இது ஒரு தென்காசி ஒரு திறவுகளாகும். இதன் மூலமாக தென் தமிழகத்துக்கு நாடாளுமன்றத்தில் ஒரு வலுவான குரல் கொடுக்க முடியும் என்று நான் பிரதானமாக நம்புகிறேன். தென்காசி தொகுதியில் தீவிரமாக பரப்புரை செய்து வரும் டாக்டர் கிருஷ்ணசாமி தொகுதி மக்களுக்கு பல்வேறு வாக்குறுதிகளை அளித்து வருகிறார். நோக்கம் இங்க இருக்கக்கூடிய நிலங்களை எல்லாம் வளப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் மேற்கே போகக்கூடிய நீர்வளத்தை கிழக்கு நோக்கி திருப்பணும். வேலை வாய்ப்புக்காக வடக்கு நோக்கி போகக்கூடிய இளைஞர்களை இங்கேயே நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் இங்கே தொழில் வளம் வரணும். ஸோ இந்த ரெண்டையும் நிறைவேற்றுவது தான் என்னுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்குது. தென்காசி தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தற்போதைய எம்பியான பி. லிங்கம் மீண்டும் போட்டியிடுகிறார். அதிமுக சார்பில் வசந்தி முருகேசன் களமிறங்கியிருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அதிமுகவின் வேட்பாளராக டாக்டர் சதன் திருமலைக்குமார் போட்டியிடுகிறார். காங்கிரஸ் சார்பில் முனைவர் மு. ஜெயக்குமார் களத்தில் உள்ளார். பம்பாய் அச்சங்கோயில் வைப்பார் திட்டம் தேசிய நதிநீர் திட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த திட்டம் நிறைவேற்றுவதற்கு வலியுறுத்தியிருக்கிறேன். மீண்டும் அதை வலியுறுத்தி பெறுவதிலே முனைப்பு காட்டுவேன். அதேபோன்று செம்பகவல்லி அணை கடந்த 46 ஆண்டுகளாக உடைபட்டு கிடைக்கிறது. அவற்றை மறுபடியும் சீரமைப்பதற்கு வலியுறுத்தியதை மீண்டும் வலியுறுத்தி அவற்றை சீர்படுத்தி திருமங்கலத்திலிருந்து கொல்லம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையை 4 வழிச்சாலையை ஆக்குவதற்கு அனைத்து முயற்சிகளையும் எடுத்து நான் அதை செய்து முடிப்பேன். அதே மாதிரி தலைவர் வைகோ அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட விருதுநகர் கோயிலோன் அகல ரயில் பாதையை விருதுநகரில் இருந்து செங்கோட்டை வரை முடிந்திருக்கின்றது. செங்கோட்டையிலிருந்து இது புனலூர் செல்லுகின்ற அந்த அகலப்பெயில் ரயில் பாதை திட்டம் அந்த பணி காலதாமதமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதை விரைவுபடுத்துவதற்கு துரித நடவடிக்கை எடுத்து விரைவில் அதை செய்து முடிப்பதற்கு ஏற்பாடு செய்து தென்காசி தொகுதியானது மிக பிற்பட்ட தொகுதி. அதை மேம்படுத்துவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இது இருக்கும். எதையாவது இங்கே செய்தால் மக்கள் நம்மை போற்றுவார்கள், புகழ்வார்கள் என்ற காரணத்திற்காகவும் காங்கிரஸ் வளமாக செழிப்பாக இருக்கின்ற ஒரு தொகுதி இங்கே வெற்றி வாய்ப்பு எளிதிலே அமையும் என்றும், அதிகமாக தொண்டர்கள் எல்லாம் கடினப்பட்டு என்னை வெற்றி பெற செய்வார்கள், சிறப்பான தொண்டர்கள் இங்கே இருக்கின்றார்கள் என்ற காரணத்திற்காகவும் இந்த தொகுதியிலே நான் போட்டியிடுகின்றேன். கடந்த 1999 ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தென்காசி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் முருகேசன் வெற்றி பெற்றார். 2004 ஆண்டு தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் அப்பாதுரை வெற்றி பெற்றார். 2009 ஆண்டு நடந்த தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் பி. லிங்கம் வெற்றி பெற்றார். புதிய தலைமுறைக்காக நெல்லை செய்தியாளர் குழுவுடன் பார்வதி பாமா.